கயல் சீரியல் நடிகை சுபாஷினி இறந்து போனதுக்கு பிறகு அவங்கள பத்தியான இதுவரைக்கும் வெளிவராத பல தகவல் கிடைச்சி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சீரியல் நடிகை சுபாஷினி அவங்களோட கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கு, அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல் வெளிவந்திருக்குது. கயல் சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் சுபாஷினி. சொல்ல போனா இவங்க சோசியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க. 2012 காலகட்டத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கதாபாத்திரங்களை ஏத்துக்கிட்டு அது மூலயமா வெள்ளித்திரைக்கு வந்தாங்க. பெருசா வரவேற்பு கிடைக்காதால வெள்ளித்திரையிலிருந்து சின்ன திரைக்கு மாறினாங்க. பல சீரியலுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு கயல் சீரியல் தான் ஒரு கம்பேக்கை கொடுத்துருக்கு. சோஷியல் மீடியாவில் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய சுபாஷினி அப்பப்போ போஸ்ட் போடுறது, ரீல்ஸ் போடுறது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபன்னாக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனால் இவங்க சிங்கிள் கிடையாது, இவங்க மேரிடு தான். இவங்களோட கணவரும் இவங்களும் பெங்களூரில் பூர்வீகமாக கொண்டவங்க. அங்கே வசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு இந்த சீரியல் வாய்ப்பு கிடச்சி சென்னையில் ஐயப்பன் தாங்கல்ல ஒரு வாடகை வீட்டில் இவங்க மட்டும் தனியாக வசிச்சிருக்காங்க. இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷப்பாக இருந்திருக்காங்க. தான் கணவரும் இவரும் வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஏதோ மன தகராறு ஏற்பட்டதாகவும் அப்போ மன உளைச்சல் காரணமாக தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ப தகுந்த வட்டாரம் சில தகவல் கிடைச்சிருக்குது. ஆக மொத்தத்தில் இவங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வரலை. கடந்த ஒரு வார காலமாக எப்பவும் போல ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க, ட்ரிப்லாம் போயிருக்காங்க, ஜாலியாக இருந்திருக்காங்க. ஆனால் கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை தான் காரணமா, அந்த கருத்து வேறுபாடு தான் இவங்களோட தற்கொலைக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி போலீஸார் அவங்க கோணத்தில் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட கடைசி நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க டின்னரை எடுத்துக்கிட்டு இரவு சனிக்கிழமை நைட்டு தூங்க போயிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவங்க அறையில் இவங்க ரொம்ப நாள் வெளியே வரதுக்கு அப்புறம் தான் சுற்றி இருக்கவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வீட்டில் சடலமாக தூக்கில் தூங்கின மாதிரி மீட்கப்பட்டிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும், அதாவது சனிக்கிழமை நைட்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் இவங்க அவங்களோட அறையில் டின்னரை முடிச்சுட்டு போனவங்க தான் வெளில வரவே இல்லை. இவங்களோட கடைசி நிமிடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அதுவும் தன்னோட அறையில் ஃபேனில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. சடலத்தை மீட்டு இப்போ குடும்ப சேர்ந்தவங்கள்ட்ட உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இன்னும் விசாரணை முடியல. விசாரணையில் பல தகவல் வருமா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அவளை காத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அல்லு அர்ஜுன் அப்புறம் அட்லி படத்தோட டைட்டில் போஸ்டர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 திரைப்படத்தை வெற்றிக்கு அப்புறமா அட்லியோட கை கோர்த்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு உருவாகக்கூடிய இந்த பிரம்மாண்டமான திரைப்படம் 2000 கோடி வசூல் படம் அமையும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்துல தீபிகா படுகோன் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. சாய் அபேங்கர் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அனுஷ்கா சர்மா, மிர்னால் தாக்கூர், ஜான்வி கபூர் சொல்லி பல பேர் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான அப்டேட்டை இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு விடும் அப்படிங்கிற மாதிரியும் சன் பிக்சர்ஸ் நேற்று ஒரு அபிஷியல் அப்டேட் போட்டிருந்தாங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி அல்லு அர்ஜுனோட பர்த்டே வருது. அதுக்காக இந்த படத்துக்கான ஒரு வெறித்தனமான அப்டேட் ஒன்று வருதான். அது என்னன்னா, ஏப்ரல் 8ஆம் தேதி காலை 11 மணிக்கு அட்லி அப்புறம் அல்லு அர்ஜுன் இவங்க படத்துக்கான இந்த திரைப்படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கான பேர் என்ன வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டைட்டில் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இப்போதைக்கு அல்லு அர்ஜுன் 22, அட்லி 6 அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தாலும் நாளைக்கு காலை 11 மணிக்கு இந்த படத்துக்கான பேர் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.